ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு, ராமர் எப்படி குகனை தன் நண்பராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குகன் அப்படிங்கிறவன் யாருனாக்கா, கங்கைக்கரையில் வசித்து வந்த ஒரு வேடுவன். மாமிசங்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வேடுவர் குலமான குல் அப்படிங்கிற வேடுவர் குலத்தில் பிறந்து கங்கைக்கரையில் வசிச்சுட்டு வரான். அவன் ராமரை பார்க்காமையே ராமருடைய செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவர் ராமன் மீது மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்து வருகிறார். எப்படி இருக்கிறச்சு எப்படி ராமர் அவர் நண்பராக ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது ஒரு முனிவர், அவருக்கு ஒரு மகன். இந்த முனிவருடைய மகன் அந்த முனிவர்கிட்ட கேட்குறப்போ, இந்த உலகத்திலேயே சிறந்த தெய்வம் யார், யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ அந்த முனிவர் நீ முருகனை வணங்கினால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு முறை இந்த முனிவர் கேதாரநாத்துக்கு கிளம்பி போயிடுறார். அப்போ முனிவருடைய மகன் முருகனை நிறுத்தி கொண்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறச்சு அவருடைய வீட்டுக்கு ஒரு மன்னன் வருகிறான். அந்த மன்னன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு முனிவரை வேட்டையாடும்போது கொண்டு போட்டேன், இது எனக்கு அதனால் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து, அதிலிருந்து நான் எப்படியாவது நிவாரணம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் இந்த முனிவருடைய மகன்கிட்ட கேட்குறப்போ, அந்த முனிவருடைய மகன் என்ன சொல்கிறான்னாக்கா, பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த கங்கை கரையில் போய் குளிச்சுட்டு முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு 3 தடவை சொல்லுவோம், உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்கிற உடனே அதே மாதிரி அந்த மன்னனும் அதுவும் செய்து விட்டு அவன் தன்னுடைய நாட்டிற்கு சந்தோஷமாக திரும்பி போயிடுறான். இதுக்கப்புறம் இந்த முனிவர் கேதார்நாத்லேருந்து வந்துட்டு வர்றப்போ வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு தேர் போன தடம் தெரிகிறது. அதை வச்சுட்டு அந்த பையன்கிட்ட அந்த முனிவர் கேட்குறாரு, யார் போனது அப்படின்னு கேட்குறப்போ, அந்த முனிவர் ஒரு முனிவர் என்னை பார்க்க வந்தார், இந்த மாதிரி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருக்குன்னு அதுக்கு விமோச்சனமாக கேட்குறப்போ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் முருகன் பற்றி நினச்சிட்டு கங்கையில் குளிக்க சொன்னேன், இந்த மாதிரி ஓ முருகான் 3 தடவை சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்துடுது. உனக்கு முருகனுடைய ஒரு அருமையே உனக்கு தெரியல, ஒரு தடவை ஓ முருகான்னு சொன்னாலே 1000 பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி அடையும், நீ 3 தடவை அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியாமல் நீ சொல்லியிருக்க, அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு வேடுவனாக பிறந்து கங்கை கரையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ராமர் உன்னைய பார்த்து உன்னைய ஏற்றுக்கிறாரோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் விட்டுறாரு. அந்த முனிவருடைய மகன் தான் குகனாக பிறந்து கங்கை கரையில் ராமரை பற்றி தெரிந்து கொண்டு ராமன் மீது மிகவும் பக்தி உடையவனாக இருக்கிறப்போ, ராமர் அந்த கங்கை கரைக்கு வர்ற பொழுது குகனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார். இவருக்கு பேர் ஏன் குகன் வந்ததுனாக்கா, அவன் முருகனையே போன ஜென்மத்தில் நினைச்சிட்டு எல்லாம் பண்ணதுனால தான் அவனுக்கு குகன்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் ராமர் எப்படி குகனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கதை. மீண்டும் வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.